நானும் நண்பர் அப்படியே கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து மூணாறு போகிற வழியில் இருக்கக்கூடிய சின்னாருங்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. அங்கே ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த ஃபாரஸ்ட் கார்டோடு அப்படியே உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். உள்ளே நுழையிறப்போ ஒரு மரத்துக்குள்ளே நிறைய மண் அப்பி இருந்தது. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த யானை மண் உடம்போடு முதுகு தேய்க்கிறதுனால அந்த மரத்தில் மண் அப்பி இருக்குது அப்படின்னாரு. ஃபர்தராக திருப்பி நடந்து போகிறப்போ யானை லத்தியில் செடியெல்லாம் முளைச்சிது. அதுக்கு காரணம் பாருங்கள், அவரே சொல்கிறாரு. அப்போ இது யானை வேற இருந்து பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு இங்கே போட்டுரும். அப்போ போடும்போது ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா, நல்ல மழை பெய்யும் போது அடுத்தது முளைக்கக்கூடிய இதுதான் இது. அனிமல்ஸ் கூடிய வேலையே இதுதான். யானை இதெல்லாம் குருவிகள் இதே மாதிரி தான் பழங்களை சாப்பிட்டு இங்கேருந்து அங்கே கொண்டு மாற்றி போடலாம். இப்படி பல இதுகள் பண்ணுறதான் இந்த காடுங்கிறது. அப்போ இந்த காட்டு செய்யக்கூடியது இந்த விலங்கு தான், குருவியும் விலங்கும் தான். இப்போ மனுஷன் நம்ம எதுவுமே செய்கிறதில்ல, இந்த விலங்கால தான் இந்த காடு உருவாகிற காரணம்.